ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலான்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ரீகாலேஷன் இல்லையா, நினைவு ஊட்டல் அப்படிங்கிறது. ஸோ ரீகாலேஷன் எதுக்காக பார்க்குறோம்? பழசு நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது நமக்கு புதுசா என்ன எழுதுறோங்கும் போது ஒரு கோர்வையா நமக்கு வரும் இல்லையா, அதுக்காக தான் ரீகாலேஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படிங்கும் போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி பெர்ஃபெக்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கறதான் பாக்குறோம் இல்லையா. ஸோ தெரியப்படுத்தணும் அப்படிங்கும்போது அந்த தெரியப்படுத்துற விஷயத்த பாசிட்டிவா எப்படி தெரியப்படுத்தலாம், நெகட்டிவா எப்படி தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம ஈஸியாவே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு எக்ஸிலரி வெர்போட ஒரு காமன், அதாவது V3 ஃபார்ம் சேர்த்து ஈஸியா நம்மளால நிறைவு பண்ண முடியும் அந்த ஒரு சென்டென்ஸை. இதுவே நெகட்டிவ் அப்படிங்கும் போதுதான் இல்லை அப்படிங்கறத எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்படி இருக்கும் போது அந்த சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும்? வேர்ப் ஃபார்ம், அதாவது ஆக்ஷன், செயல் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். எவ்வளோக்கு எவ்வளோ செயல் வார்த்தைகளை நம்ம கத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இங்கிலீஷ் பேச கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை என்னன்னா, எனக்கு இதை தமிழ்ல தெரியுது, என்ன வார்த்தை இங்கிலீஷ்ல இதை போட்டு பேசணுன்றது எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி அதுக்காகவே நான் உங்களுக்கு என்ன பண்றேன், டெய்லி ஒரு கிளாஸ்ல ஒரு ஆக்ஷன் வேர்போட மீட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கான ஆக்ஷன் வேர்ப் என்ன, அதுக்கான அர்த்தம் என்ன, அதை எப்படி பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. சோ அதுல எக்ஸ்க்ளூசிவா என்ன பார்க்கிறோம்? நெகட்டிவ் ஃபார்ம் பார்த்துட்டு இருக்கோம். சோ நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன ஃபார்மா இருந்தாலும் யார் வேணும் நமக்கு? V1 V2 V3 இவங்க 3 பேர் கண்டிப்பா வேணும் இல்லையா. சோ ஏன்னா verb 1 verb 2 verb 3 பிரிச்சாதான் நம்மளால சென்டென்ஸை ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். சோ verb 1ங்கும் போது நமக்கு எதை குறிக்கும்? பிரசன்ட் இல்லையா. சோ அப்ப verb 1 இன்னைக்கு நான் என்ன வச்சிருக்கேன்? லெண்ட் அப்படிங்கிறது தான். இந்த லெண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. சின்ன சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணுவாங்க? லெண்ட் அப்படிங்கிறது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு அன்பா இருந்தாலும், ஒரு காசா இருந்தாலும், இல்ல ஒரு பொருளா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கடன் வாங்குறது, கடன் கொடுத்தது அப்படிங்கிறது. ஒரு பென்சில் கொடுக்குறியா அப்படின்றது குழந்தை கேட்கும், இல்லை எனக்கு ஒரு பிஸ்கெட் கொடு அப்படின்னு கேட்கும். எனக்கு ஒரு கடனா ஒரு பிஸ்கெட் கொடு அப்படின்னு அழகா கேட்கும் இல்லையா. அதுக்கு அழகான வார்த்தை இங்கிலீஷ்ல லெண்ட் அப்படிங்கறத சொல்லி கொடுத்தோன்னா அடுத்த தடவைல இருந்து அந்த குழந்தை என்ன பண்ணும்? அந்த லெண்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ அப்ப லெண்ட் அப்படிங்கறத பிரசன்ட்ல சொல்றோம். ஐ லெண்ட் திஸ் பென்சில், இந்த பென்சிலை நான் கடன் வாங்கினேன். அப்போ நீங்க தனியா சொல்லும் போது லெண்டுன்னு அழுத்தி சொல்லுங்க, டியோட சவுண்ட் வரணும். ஒரு சென்டென்ஸோட சொல்லும் போது நீங்க அழகா ஐ லெண்ட் திஸ் பென்சில் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப டியோட சவுண்ட் வராம அந்த சென்டென்ஸோட கோர்வையா உங்களுக்கு அமைஞ்சு வரும். அப்ப லெண்ட் அப்படின்னாலே என்ன? கடன் வாங்கினது இல்லையா, இல்ல கடன் கொடுக்கிறது, இல்ல கடன் கொடுக்க, அத மாதிரி எது வேணா எழுதலாம். சோ கடன் வாங்கினதுன்னு எழுதலாம், இல்ல கடன் கொடுக்கறதுன்னு எழுதலாம், இல்ல கடன் அப்படிங்கறதுமே எழுதலாம். சோ அப்ப நான் ஷார்ட்டா நான் கடன் வாங்க அப்படிங்கறதே வைக்கிறேன். ஏன்னா V2 V3 வரும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகக்கூடாது. இது நான் என்ன பண்ணேன்னா லென்ட்ன்னு தான் சொல்லுவாங்க. எங்கன்னா பாஸ்ட்லயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டுத்துலயுமே லென்ட். இங்க டி வர்றது இங்க என்னவா மாறும்? டி அப்படின்னு வரும். சோ அப்ப லென்ட் வரும்போது கடன் இங்க நம்ம வாங்குறது, நான் கடன் வாங்கினேன். இங்க லென்ட்ன்னும் போது கடன் கொடுத்தார், இல்லைன்னா கடன் கேட்டார் அப்படின்னு கூட சொல்றது. அப்ப கடன் கொடுத்தார், இல்ல கடன் கேட்டார், எனிதிங். பட் ஆனா எல்லாமே என்னது? முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் சொல்றோம் இல்லையா. அப்ப லெண்டுங்கிறது கடன் வாங்குறது, அதை லென்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் ஃபார்ம்ல லென்ட்னு சொல்றோம், கடன் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப இதை வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா யார் நமக்கு ஃபர்ஸ்ட் வேணும்? சப்ஜெக்ட்ங்கிறவங்க வேணும் இல்லையா. சப்ஜெக்ட்ல ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே. இப்போ இவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் சப்ஜெக்ட் ஃபார்ம்ல. ஸோ இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் யார் கொடுப்பாங்க? ஏவி என்ன ப்ரொடியூஸ் பண்றாரு? ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஸோ இது என்ன ஃபார்ம்? இது நெகட்டிவ் ஃபார்ம் இல்லையா. நெகட்டிவ் ஃபார்ம்னா என்ன கொடுப்பாங்க? நாட் அப்படிங்கிறத கொடுக்கும். அண்ட் ஆஃப்டர் நெகட்டிவ் நமக்கு என்ன வரணும்? ஆஸ் பர் த ரூல் V3 வரணும் இல்லையா. V3 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் PP, பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரூலை பெர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஆக்ஸிலரி வெர்ப், ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் அண்ட் ஒரு V3 பெர்ஃபெக்டா ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இதன் அடிப்படையில் சென்டென்ஸ் எழுதலாம். எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா, சப்ஜெக்ட்டுக்கு பதில் தடவை நான் நேம் யூஸ் பண்றேன். என்ன நேம் யூஸ் பண்றேன்? ஃபர்ஸ்ட்
ராமு அப்படிங்கிறத எடுக்கிறேன். அப்ப ராமுங்கிறத எடுத்தாச்சு. ராமு என்ன பண்றாரு? had not. ராமு வந்து had not. என்ன had not? lent. சோ ராமு வந்து என்ன பண்ணல? கடன் வாங்கவில்லை. ஏன்னா had not வந்திருக்கு. ராமு கடன் வாங்கவில்லை. இப்ப இது வந்து ஓகே, ஒரே சென்டென்ஸ். ராமு had not lent. ராமு கடன் வாங்கல. இதை வந்து நான் அடுத்த கன்டினியூ பண்ண நினைக்கிறேன். அப்படின்னா எங்க இருந்து கடன் வாங்கவில்லை? from சோமு. அப்போ ராமு வந்து யார்கிட்ட இருந்து கடன் வாங்கல? சோமு கிட்ட இருந்து கடன் வாங்கல. இதை இன்னும் நீங்க வந்து குறிப்பா என்ன கடன் வாங்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ராமு had not lent the money from சோமு அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதாவது ராமு வந்து என்ன பண்ணல? சோமு கிட்ட இருந்து கடன் வாங்கல. அதாவது மணிங்கும் போது அந்த இடத்துல காசோலை அப்படிங்கிறது வரும் இல்லையா? அதையும் குறிச்சு சொல்லலாம். இல்ல லென்ட் டாக்குமெண்ட், இல்ல லென்ட் த பென்சில், எனிதிங், ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒண்ணு குறிச்சு கூட நீங்க சொல்லலாம். ஆனா இங்க நான் குறிக்காம நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அப்ப இதை எப்படி சொல்லலாம்? ராமு என்ன பண்றது? ராமு had not lent money from சோமு. அப்ப எப்படி வரணும்னா, சோமுவிடம் ராமு கடன் வாங்கவில்லை அப்படிதான் சொல்லணும். ராமு கடன் வாங்கவில்லை சோமுவிடம்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? பின்னாடி இருக்கவங்க வரணும் ஃபர்ஸ்ட். இவங்களும் சப்ஜெக்ட் தான், இந்த இடத்துல இவரும் சப்ஜெக்ட் தான். சோ அப்ப இவங்களை நம்ம ஒரே இடத்துல ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கோம். ஃப்ரம் சோமு தான் இந்த இடத்துல தான் வரணும். ஃப்ரம்க்கு அப்புறம் தான் சோமு வரணும். இங்க இடம் இல்லைன்னு தான் நான் இங்க எழுதியிருக்கேன். இப்ப இதை தமிழாக்கத்துல எழுதும் போது எப்படி வரும்? சோமுவிடம் யார் கடன் வாங்கல? ராமு கடன் வாங்கல இல்லையா? சோமுவிடம் ராமு கடன் வாங்கவில்லை. இங்க கடன் கொடுத்தார் இருக்கு. ஏன்னா had வந்தா கொடுத்தார், had not சொல்லியிருக்கேன். அப்ப வாங்கவில்லை. புரியுதுங்களா? அப்ப சோமுவிடம் ராமு கடன் வாங்கவில்லை. கடன்ங்கிறது லென்ட், வாங்கவில்லை நாட்டுங்கிறது இங்க குறிக்குது இல்லையா? சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படிங்கிறது. இதே கூட நீங்க சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி எழுதலாம். they hadn't lent money from ராமு. அப்போ அவர்கள் ராமுவிடமிருந்து மணி, அதாவது காசோலை கடன் வாங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். இந்த லென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆஸ் ரெகுலரா நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஸோ இதை வச்சுட்டு ஒரு 5 or 10 சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அதை பேசி பாருங்க. டெக்ஸ்ட் பண்ணும் போதோ இல்லை பேசும்போதோ அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நிறைய வந்து டெவலப் ஆகும். ஸோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.